13 வயசுல நடிகை, காதல் தோல்வி, காதலன மறக்காம முதிர்கன்னியாவே வாழக்கூடிய சித்தாராவோட கண்ணீர் கதை. கேளடி கண்மணி, பாடகன் சங்கதி அந்த பாட்ட கேட்டதுமே சித்தாராவோட பளிச்சுன்னு இருக்கிற முகமும் அழகான கண்ணும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும். அப்படி அழகுக்கு பெயர் பெற்ற சித்தாரா 90கள்ல கனவு கன்னியா வலம் வந்து ஹோம்லி குயின் அப்படின்னு பெயர் எடுத்தாங்க. கல்யாணம் பண்ணா இவங்கள மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கொள்ளை கொண்ட இளைஞர்களோட மனசுல இடம் பிடிச்சிருந்தாங்க சித்தாரா. கலை குடும்ப பின்னணி இல்லாம வந்து சினிமாவுல எப்படி கால் பதிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்காம முதிர்கன்னியாவே ஏன் இருக்காங்க அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். 1973வது வருஷம் ஜூன் மாசம் தமிழகத்தோட அண்டை மாநிலமான கேரளாவுல தலைநகர் திருவனந்தபுரம் மாவட்டத்தை அடுத்த கிளிவனூர் அப்படிங்கிற சின்ன ஊர்ல பிறந்தவங்க தான் சித்தாரா. பரமேஸ்வரன் நாயர் அப்புறம் வல்சலா தம்பதியினருக்கு மூத்த மகளா பிறந்தாங்க. இவங்களுக்கு 2 தம்பிகள் இருக்காங்க. சித்தாராவோட அப்பா பரமேஸ்வரன் நாயர் கேரளாவுல மின்சாரத்துறையில பொறியாளரா பணியாற்றிட்டு வந்தாரு. சித்தாராவோட தாயாரும் அதே மின்சாரத்துறையில அலுவலரா பணியாற்றிட்டு வந்தாங்க. 2 பேருக்கும் அரசு பணி அப்படிங்கறதால அவங்களுடைய குழந்தைகளை டாக்டராக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்க 2 பேரோட ஆசையா இருந்துச்சு. நடிகை சித்தாராவுக்கு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே நடனத்துல ஈடுபாடு அதிகம் இருந்ததால நாட்டியத்தை கத்துக்கிட்டு தன்னோட 13 வயசுல அரங்கேற்றமும் பண்ணாங்க. அந்த நேரத்துல தான் மலையாள திரைப்படம் ஒண்ணுல குடும்ப பாங்கான முகம் வேணும் அப்படின்னு படக்குழுவினர் புதுமுகத்தை தேட படத்தோட இசையமைப்பாளர் தட்சிணாமூர்த்தியோட கண்கள்ல பட்டாங்க சித்தாரா. உடனே படக்குழுவினர் சித்தாராவோட அப்பா கிட்ட போய் அனுமதி கேட்க, சினிமாவுல நடிக்க வைக்க விருப்பம் இல்ல, என்னோட பொண்ணை டாக்டராக்கி பார்க்கணும் அப்படிங்கறதா என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு. ஆனா படக்குழுவினர் தொடர்ந்து வற்புறுத்தினதுனால வேற வழியே இல்லாம இந்த ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் நடிக்கணும் அப்படிங்கிற நிபந்தனையோட சினிமாவுல தன்னோட மகளை நடிக்க அனுமதிச்சிருக்காரு. 1986வது வருஷம் மம்முட்டி அப்புறம் மோகன்லால் நடிச்ச காவேரி அப்படிங்கிற படத்துல 13வது வயசுல சித்தாரா நடிகையா அறிமுகமானாங்க. காவேரி படத்தோட வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்து திரைப்படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு சித்தாராவை தேடி வந்துச்சு. ஓரிடத்தில் பொண்ணு, முக்தி, படபுத்ரா அப்படின்னு பல படங்கள்ல முன்னணி நாயகர்களோட நடிச்சு முன்னணி நடிகை அப்படின்னு பேர் எடுத்தாங்க சித்தாரா. மலையாளத்துல கொடிகட்டி பறந்த சித்தாரா தமிழ்ல புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தின் மூலமா அறிமுகமானாங்க. அவங்க நடிச்ச முதல் படமே ரொம்ப பெரிய அளவுல வெற்றி பெற்றதை தொடர்ந்து தமிழ் ரசிகர்களோட மனசுல தனி இடத்தை பிடிச்சாங்க சித்தாரா. அதுக்கு பின்னாடி புது வசந்தம், புரியாத புதிர், ஒரு வீடு இரு வாசல் அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சாங்க. ஆனா காலத்தோட ஓட்டம் காரணமா திடீர்னு சித்தாராவுக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சு போக அக்கா, தங்கை, அண்ணி கதாபாத்திரத்துல நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல சினிமாவிலையும் வாய்ப்பு இல்லாததால கங்கா யமுனா சரஸ்வதி அப்படிங்கிற சீரியல் மூலமா சின்ன திரையில நடிக்க ஆரம்பிச்சாங்க சித்தாரா. பராசக்தி, கவரிமான் அப்படின்னு பல சீரியல்கள்ல நடிச்சாங்க. சினிமாவுல சித்தாரா பிஸியா நடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தான் சித்தாராவோட அப்பா சாலை விபத்துல உயிரிழந்துட ஒட்டுமொத்த குடும்ப சுமையும் இவங்க மேல விழுந்துருச்சு. குடும்பத்துக்காக நிற்காம ஓட தொடங்கின சித்தாரா அப்பாவோட ஆசைப்படி தன்னோட தம்பியை டாக்டர் ஆக்கி அழகு பார்த்திருக்காங்க. குடும்பத்துக்கு தூணா இருந்த சித்தாரா உருகி உருகி ஒருத்தரை காதலிச்சிருக்காங்க. ஆனா அந்த காதல் தோல்வியை அடைய அவரோட நினைவாவே கல்யாணமே பண்ணிக்காம வாழ்ந்துட்டு வராங்க. கல்யாணம் பத்தி ஒரு தடவை பேசி இருந்த சித்தாரா, என்ன கல்யாணம் பண்ண முன் வந்தாங்க பல பேரு, ஆனா அவங்க எல்லாருமே என்னோட நடிப்புக்கு முட்டுக்கட்டை போட்டதால நான் மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம முதிர்கன்னியாவே வாழ்ந்துட்டு வராங்க சித்தாரா.